இப்போ நீங்க மாரி சார் மாரி ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஒர்க் பண்ணும்போது, அது ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ப்ராசஸ். அவரோட இன்டென்ஷன் ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர், அவரோட கிரியேட்டிவ் ஸ்டைல், அவரு சொல்ல பண்ற கதைகள், படங்கள் எல்லாமே எனக்கு தெரியாத, இதுவரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது, அத நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான லேர்னிங்கா நான் பார்க்குறேன். ஒரு முக்கியமான அனுபவத்தா நான் பார்க்குறேன். ஏன்னா, அந்த உணர்வுகள் எல்லாமே அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அத ஃபேஸ் பண்ணுவேனா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனா தெர்ல. ம். ஸோ அண்ட் அந்த எக்ஸ்போஷர் ஒரு இண்டிவிஜுவலாவே உங்களுக்கு என்ன சொல்றது? இட் மேக்ஸ் யூ மோர் வெல் ரவுண்டட் ஆல்சோ, ரைட்? ஐ அம் அஸ்யூமிங். ஏன்னா யா இந்த சமூகம் எப்படி இயங்குது? இந் இவ் இந்த மக்கள் எப்படி வாழுறாங்க? அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் என்னவாக இருக்கு? இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பல பேருக்கு சாவர வரைக்கும் கிடைக்கிறது கிடையாதுல்ல. ம். அது ஓரளவுக்கு ஆர்ட் வழியா மேபி கொஞ்சம் கன்சியூம் பண்றவங்க, அதுவும் எஸ்பெஷலி சிட்டீஸ்ல வளர்ந்தவங்களுக்கு சொல்றேன் நானு. யா. எஸ். அது கண்டிப்பா இருந்துச்சு. அண்ட் அதுதான். ஆக்டிங் தவிர, சினிமா தவிர, ஒரு ஹியூமன் பீயிங்காவே நான் மாரி சார்ட்ட நெறைய கத்துக்கிட்டேன்.